Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்றைக்கி டேட்டு 1/8/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 600க்கு மேலே 324 மாணவர்கள் மதிப்பெண் பெற்றுள்ளனர். எங்கே அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆந்திர பிரதேசுக்கு நீட், அதாவது ரீநீட் 2026னுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து என்டிஏட்லேருந்து கிடச்சிருக்குது. அந்த மார்க் ஸ்டேட்மெண்ட்லேருந்து 600 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 324. இதில் குவாலிஃபை ஆனவங்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 33,205. பாஸ் மார்க் எடுத்தவங்க 33,205. 700க்கு மேலே எடுத்தவங்க ஒரே ஒரு கேண்டிடேட் தான். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதே போல் தமிழ்நாடுக்கும் நம்மளுக்கு வந்து என்டிஏட்லேருந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு டேட்டா போயிருக்கும். அந்த டேட்டா கூடிய விரைவில் நியூஸ் பேப்பரில் வந்துடும். அதன் பிறகு நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட்டு கேட்டகரி வைஸாக ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டுள்ள சார் இந்த மார்க்குக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா, கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்குமா, மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்குமா, எந்த காலேஜ் கிடைக்கும், கவர்மெண்ட் காலேஜ்னால் அதில் எந்த காலேஜ் கிடைக்கும், செல்ஃப் ஃபைனான்ஸில் எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களும் இனி வரும் நாட்களில் நம்ம SAP Views யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணணும், லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ வாங்க, ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறோம். இது ஆந்திர பிரதேசனுடைய டேட்டானுடைய அடிப்படையில். ஆந்திர பிரதேசில் ரீநீட் 2026 700 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை ஒன்லி 1. 600 to 700க்குள்ளே எடுத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 324 பேர். 500லிருந்து 600 மதிப்பெண்களுக்குள்ளே இருக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை 2,508. 400 to 500ல் 7,440 கேண்டிடேட்ஸ். ஸோ இதுதான் வந்து தகவல். இது வந்து அஃபீஷியல் டேட்டா. டோட்டல் எலிஜிபிள் கேண்டிடேட், அதாவது குவாலிஃபை ஆன மாணவர்களுடைய எண்ணிக்கை, நீட்டில் நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை 33,205. சரி, இப்போது இந்த டீட்டெயிலை நம்ம முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி கவுன்சிலிங்கில் வந்துட்டால் உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டுள்ளோம். மாணவர்கள் அவருடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் அவங்க விருப்ப கல்லூரியான கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதே போல் மைனாரிட்டி காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டி, NRI சீட்டு, இதே போல் மற்ற மாநிலங்களில் பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா உள்பட மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சீட்லேயும் சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கு இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்பட்டதுனாலோ, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலோ இதை நம்ம வந்து பெய்டு சர்வீஸில் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் வந்து டாக்டர் NTR யூனிவர்சிட்டி ஆந்திர பிரதேஷ் இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிற டேட்டா. இந்த டேட்டாவில் உங்களுக்கு வந்து பாஸ் பர்சன்டைல் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இது நீட் ரிசல்ட் வரும்போதே NTAவே ரிலீஸ் பண்ணினது தான். அது போக ஆந்திர பிரதேசனுடைய, அதாவது நேட்டிவ் ஆஃப் ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய டேட்டாவை NTAட்டிருந்து கலெக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. இது வந்து ரேங்க் லிஸ்ட் கிடையாது, அதாவது கேட்டகரி வைஸ் ரேங்க் லிஸ்ட் கிடையாது. ஆந்திர பிரதேச நேட்டிவாக வச்சுக்கிட்டு அதில் ரீநீட் எழுதின மாணவர்களுடைய பட்டியல், அவ்வளோதான். அப்போது 700க்கு மேலே எத்தனை பேர்? ஒன்லி 1 கேண்டிடேட். ஓகேங்களா? சீரியல் நம்பரை பார்த்தாலே தெரியும். இது வந்து எல்லாமே 120 அப்படின்ற சீரியல் நம்பரில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆந்திரா தான். சரி, இதில் ஒரே ஒரு கேண்டிடேட் மட்டும் ஆந்திரா நேட்டிவாக இருக்கும். அவங்க வந்து வெளி மாநிலத்தில்
ட்ரான்ஸ்ஃபர் விஷயமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக வெளியில் போய் எக்ஸாம் எழுதியிருக்கலாம். ஒரே ஒரு கேண்டிடேட் மட்டும்தான் நான் பார்த்துட்டேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா 600 and above எவ்வளோன்னு பார்த்துடலாம். 600 and aboveல உங்களுக்கு வந்து 600 ப்ளஸ் 600 இங்கே இருக்குது. 600 and above பார்த்தீங்கன்னா 324 பேர். இந்த 324 அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த 700 எடுத்த ஒரு மாணவரையும் இன்க்ளூட் பண்ணிட்டேன், குமுலேட் பண்ணி போட்டிருக்கிறேன். அப்போது 323 பேர் 600 மதிப்பெண்களுக்கும் 699க்குள்ளே. 324ங்கிறது 600 to 700 வரைக்கும். அடுத்தது 500 and above எவ்வளோன்னு பார்த்துடலாம். 500 and above பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 and above இதில் 500 and above இப்போ தான் 530 வந்திருக்குது. 1 செகண்ட். இப்போது 520, 5 again 517, 516, 515, 513, 510, 508, அடுத்தது 507, 506, 505, 503, நெக்ஸ்ட்டு 500. ஓகே, 500 வந்துட்டோம். இதில் 500ல் தான் நிறைய பேர் இருக்காங்க. டோட்டலாக 2832. இந்த 2832 அப்படிங்கிறது 500 to 700 வரைக்கும் குமுலேட் பண்ணி போட்டது. 500 to 700 வரைக்கும் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2832. அப்போது இந்த 2832 அப்படிங்கிறது அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன 700 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்த ஒரு கேண்டிடேட்டு, 600 ப்ளஸ் எடுத்த 324 பேர், அதையும் சேர்ந்து எவ்வளோ பேர் இருக்காங்க? 2832. அப்போ 2832ல் 325 பேரை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதை நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளவு? 2507 கேண்டிடேட் தான் 500 and above. அதாவது 500 to 600. 500 to 600 ரேஞ்சில் 2507. ஓகேங்களா? 2507 பேர் 500 மதிப்பெண்களுக்கு மேலும், 600 மதிப்பெண்களுக்கு மேலே 324 பேரும், 700 மதிப்பெண்களுக்கு மேலே ஒரு நபரும் உள்ளனர். சரி, இப்போது டோட்டலாக குவாலிஃபை ஆன கேண்டிடேட் ஆந்திர பிரதேசில் குவாலிஃபை ஆன கேண்டிடேட் வந்து 33,220. ஸோ இந்த டேட்டா உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது குவாலிஃபை ஆனவங்களாகட்டும், டாப்பர்ஸ் ஆகட்டும், மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும். ஏன்னா ஒரே மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மாநிலத்தில் டாப்பர்ஸ் அதிகமாக இருக்கலாம், இல்லை ஒரு மாநிலத்தில் டாப்பர்ஸ் அவங்கள விட கொஞ்சம் சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கலாம். எனிஹவ் தமிழ்நாடுனுடைய இதே மாதிரி என்டிஏட்டிருந்து கிடச்சிருக்கிற தகவல், அதுக்கப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ணுற அஃபீஷியல் மெரிட் லிஸ்ட்டு, இது எல்லாம் நம்மளுக்கு கிடைத்த பிறகு நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை அஃபீஷியல் டேட்டாவோ வந்த பிறகு தான் நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 700 ப்ளஸ் எவ்வளவு, 600 ப்ளஸ் எவ்வளவு, 500 and above எவ்வளவு, குவாலிஃபைடு எவ்வளவு அப்படிங்கிற அனைத்து தகவல்களும் தெரிய வரும். அந்த டேட்டா கிடைச்ச உடனே நம்ம சேனலில் நம்ம உடனுக்குடனே அப்டேட் கொடுத்துருவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you. ஹேவ் a nice day. அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.